அதனால அரபில நம்ம குர்ஆன் இருக்கிற காரணத்தினால் வேத மொழிலாம் அரபில தான் அப்படி கிடையாது. நபிகள் நாயகத்துக்கு அரபி தான் தெரியும். அவங்க முதல்ல அந்த மக்களை சந்திக்கிறாங்க. அந்த மக்களுக்கு விளக்கம் கொடுக்கிறதா இருந்தா அவர் எந்த மொழியில விளக்கம் கொடுப்பார், அந்த மொழியில இருந்தா தான் அவருக்கு புரிய மக்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியும். அதற்காக அரபு மொழிகள் அருளப்பட்டது என்பதை நம்ம நம்ப வேண்டிய விஷயம். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, நம்முடைய சமுதாய மக்கள் மத்தியில பரவலாக ஒரு கருத்து நிலவுகிறது. அல்லாஹ்ட்ட இருந்து வந்த வேதம் 4 சின்ன பிள்ளைகள் நமக்கு சொல்லி தருவாங்க. மக்தப்ல படிக்கும்போது என்ன செய்வாங்க, குர்ஆன் வந்து ரசூலுல்லாஹ்க்கு வந்தது, தௌராத்துங்கிறது மூசா நபிக்கு வந்தது, ஜபூர்ங்கிறது தாவூத் நபிக்கு வந்தது, இஞ்சில்ங்கிறது ஈசா நபிக்கு வந்தது. மொத்த வேதங்கள் எத்தனை கேள்விலாம் போடுவாங்க. பள்ளிக்கூடங்கள்ல பரீட்சையில மதரசாக்கள் என்ன செய்வாங்க, வேதங்கள் எத்தனை, வேதங்கள் 4. என்ன வேதம்னு கேட்டா தௌராத்து ஜபூர் இஞ்சில் குர்ஆன். இப்படியாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். பெரிய பெரிய உலமாக்கள் எல்லாம் இதே மாதிரி என்ன செய்யறாங்க, மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய நூல்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வேதங்கள் வந்து அல்லாஹ்வினால் அருளப்பட்ட வேதங்கள் 4 என்றெல்லாம் அரபி கிதாபுகளில் கூட எழுதி வைத்திருக்கிறார்கள். இது முதல்ல தப்பு. இப்ப 4 பேர் தான் அல்ல வேதம் கொடுத்தானா, மீதி பேர் கொடுக்கவே இல்லையா? அப்ப மற்ற சமுதாயத்துக்கும் அல்லாஹ்ட்ட இருந்து வழிகாட்டுதல் வரவே இல்லையா? அப்ப அல்லாஹ் வந்து எல்லா பாஷையிலையும் வேதத்தை கொடுத்திருக்கேன்னு ஒரு பக்கம் சொல்றான். இவங்க என்ன செய்யறாங்க, 4 பேருக்கு தான் வேதம், மீதி பேருக்கு வேதம் இல்ல சொல்றாங்க. அது என்ன பிரச்சனை, 4 வேதத்துக்கு பேர் தெரியுது, அவ்வளவுதான். தௌராத்துங்கிற வேதத்தை எல்லாம் கொடுத்தான், அந்த வேதத்துக்கு பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. இஞ்சில் என்ற வேதத்தை எல்லாம் கொடுத்தான், அந்த வேதத்துக்கு பேர் நமக்கு தெரிகிறது. ஜபூர் என்ற ஆத்தைனா தாவூத ஜபூரா, தாவூதுக்கு ஜபூரை கொடுத்தோம்னு எல்லாம் சொல்றாங்க, உண்மை. அதுக்கு பேர் தெரிகிறது. மற்ற நபிமார்களுக்கு வேதம் கொடுத்தான், அது என்ன பேர் என்று நமக்கு தெரியவில்லை. பெயர் தெரிந்த வேதங்கள் 4 என்று சொன்னால் அது ஓகே. அல்லாஹ் அருளிய வேதமே 4 என்று சொன்னால் அது இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு எதிரானது, குர்ஆனுடைய போதனைகளுக்கு எதிரானது. எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் வேதம் கொடுத்திருக்கான். இன்னும் சொல்ல போனால் குர்ஆன்ல இருக்கு நிறைய வசனங்கள். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முந்திய பல வேதங்கள் கொடுத்ததை எப்படி சொல்றான்னா, கூலு நம்மள சொல்றான், நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லணும், ஆமன்னா பில்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வை நம்பினோம் என்று சொல்லுங்கள். வமா உன்சில இலைனா, எங்களுக்கு அருளப்பட்டதை, குர்ஆன் எங்களுக்கு அருளப்பட்டதை நம்பினோம் என்று சொல்லுங்கள். அதோடு நிறுத்திக்கிறாம வமா உன்சில இலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு அருளப்பட்ட வேதத்தை நம்பினோம் என்று சொல்லுங்கள். இவங்க 4ங்கிறாங்கல்ல, 4 இப்ராஹிம் வரலையே. தௌராத்து மூசாங்கிறாங்க, ஜபூர் தாவூதுங்கிறாங்க, இஞ்சில் ஈசாங்கிறாங்க. இந்த பட்டியலில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களா? அவ்வளவு பெரிய சிறந்த நபிக்கு வேதம் ஆகிவிட்டாங்க. நபிமார்களே டாப்ல இருக்கக்கூடிய யாரு, இப்ராஹிம் நபி. அல்லாஹ் என்ன சொல்றான், வமா உன்சில இலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு அருளப்பட்டதை நம்புங்கள். இஸ்மாயில், அவர் மகன் இஸ்மாயிலுக்கு அருளப்பட்டதை நம்புங்கள். இஸ்ஹாக், அவருடைய இன்னொரு மகன் இஸ்ஹாக்கு அருளப்பட்டதை நம்புங்கள். யாக்கூப், அவருடைய இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூப் இருக்கார, அவருக்கு அருளப்பட்ட வேதத்தை நம்புங்கள். அஸ்பாத், அவங்களுடைய சந்ததிகளுக்கெல்லாம் நபிமார்களா வந்தாங்களே, யூசுப் நபி, எல்லாரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை நம்புங்கள். வமா ஊத்திய மூசா, மூசாவுக்கு கொடுக்கப்பட்டதை நம்புங்கள். ஈசா, ஈசாவுக்கு கொடுக்கப்பட்டதை நம்புங்கள். வமா ஊத்திய நபியுன மின் ரப்பிஹிம், எல்லா நபிமார்களுக்கும் இறைவனால் கொடுக்கப்பட்டதை நம்புங்கள். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், மூசா ஈசா மட்டும் இல்லப்பா, தாவூது மட்டும் இல்ல, இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக்கு, யாக்கூப், அவங்க புள்ள குட்டிங்க, மூசா, ஈசா மற்றும் நபிமார்கள் இத்தனை பேருக்கு வழங்கப்பட்டதை நம்புங்கள் என்று திருமறை குர்ஆன்ல 2:136 பார்க்கலாம். இதே கருத்து 3வது அத்தியாயம் 84வது வசனத்துல பார்க்கலாம். இவங்களுக்கு எல்லாம் வேதம் கொடுத்து நல்லா சொல்றானே, நம்ம 4ன்னா இதை மறுக்கிற மாதிரி ஆயிருமா இல்லையா? அப்ப 2:136ஐயும் 3:84 எடுத்து பார்த்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான், பையின் கர்தபூக்க, நபியே முகமதே, உண்மை அவர்கள் பொய்யர்கள் என்று சொல்வார்களேயானால் ஃபக்கத் குதிப ருசுலும் மின் கப்லிக, உனக்கு முன்னால் பல தூதர்கள் பொய்யர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவங்க எல்லாம் யாரு, ஜாவு பில் பையினாத், தெளிவான அத்தாட்சிகளை அந்த தூதர்கள் கொண்டு வந்தார்கள். ஓ ஜுபுரி உல் கிதாபில் முனீர், ஒளி வீசும் வேதங்களையும் கொண்டு வந்தார்கள். உமக்கு முந்தி உள்ள நபிமார்கள் எல்லாம் ஒளி வீசும் வேதங்களையும் அத்தாட்சிகளையும் கொண்டு வந்தார்கள் என்ற திருமறை குர்ஆன்ல 3:184லையும் 35வது அத்தியாயம் 25வது வசனத்திலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 57வது அத்தியாயம் 25வது வசனத்தில் சொல்கிறார், லகத் அர்சல்னா ருசுலனா பில் பையினாத், நம்முடைய ரசூல்மார்களை எல்லாம் தக்க சான்றுகளோடு அனுப்பி வைத்தோம். அன்சல்னா மாஹுமுல் கிதாப், அவங்களோடு கிதாபையும் நம்ம இறக்கி வைத்தோம், வேதத்தையும்.
நபிமார்களுக்கு அத்தாட்சிகளையும் கொடுத்தோம், அவங்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சோம், வேதத்தையும் நம்ம இறக்கி வைத்தோம் என்று 57வது அத்தியாயத்தில் 25வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 57வது அத்தியாயத்தில் 26வது வசனத்தில் சொல்கிறான், வலக்கத் அர்சல்னா நூஹன், நூஹை நாம் அனுப்பினோம், இப்ராஹிமை அனுப்பினோம், வஜஅல்னா ஃபீ ذُرِّيَّتِهِمَا அன்-நுபுவத வல் கிதாப், அவருடைய வழித்தோன்றல்களுக்கு கிதாபையும் நுபுவத்தையும் வேதத்தையும் நபி என்ற தகுதியையும் அவர்களுடைய வழித்தோன்றலுக்கு நம்ம கொடுத்தோம். 57:26 இருக்கிறது. அதே மாதிரி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி அல்லாஹ் என்ன சொல்றான், அவர் குழந்தையிலே வர இறை தூதர் ஆக்கிட்டான். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா யஹ்யா, யஹ்யாவே குதில் கிதாப், இந்த வேதத்தை புடி, பிகுவா, வேதத்தை பலமா பிடிச்சுக்கொள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், யா யஹ்யா, யஹ்யாவே குதில் கிதாபை பிகுவா, இந்த கிதாபை, கிதாப்னா வேதம், இந்த வேதத்தை பலமாக பிடித்துக்கொள் என்று நாம் யஹ்யாவுக்கு சொன்னோம். 19வது அத்தியாயத்தில் 12வது வசனம். அப்ப யஹ்யா நபிக்கு வேதம் இருக்குன்னு பேரை சொல்லியே தெளிவா வருகிறது. ஆனால் இவர் யஹ்யா நபியில லிஸ்ட்ல சேர்க்க மாட்டார்கள். அதே மாதிரி 87வது அத்தியாயத்தில் 18-19 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், இன்னஹாதா லஃபி சுஹுபில் ஊலா சுஹுபி இப்ராஹீம வ மூசா, இது முந்தைய வேதங்களில் உள்ள அறிவுரை, சில அறிவுரைகளை எல்லாம் சொல்லிவிட்டு, இன்னஹாதா லஃபி சுஹுபில் ஊலா, இது முந்தைய வேதங்களில் சொல்லப்பட்ட ஒரு அறிவுரை, சுஹுபி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய வேதத்திலும் இது இருக்கிறது, மூசா, மூசாவுடைய வேதத்திலும் இருக்கிறது அல்லாஹ் சொல்றா. இவங்க மூசா மட்டும் கணக்குல வச்சுக்கிட்டாங்க, இப்ராஹிமை விட்டு விட்டாங்க. இப்ராஹிம் பேரை சொல்லி எல்லாம் செய்யறான், இப்ராஹிமுடைய வேதத்திலையும் இந்த மெசேஜ் இருந்துச்சுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 87:19. அதே மாதிரி நிறைய வசனங்கள்ல அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் வேதம் கொடுத்ததா சொல்கிறான். நபினா வேதம் இருக்குது. அல்லாஹ் ஒருவரை தூதரை அனுப்பினான்னு சொன்னா வேதத்தோடு அனுப்பி இருக்கிறான். இந்த ஒரு தவறான ஒரு கருத்தா இருக்கிறனாலதான் இந்த நம்பரோட உங்களுக்கு சொல்ல வேண்டியது. பெரிய பெரிய உலமாக்கள்லாம் 4 என்று சொல்கிறார்கள். அதனால அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட வேதங்கள் நிறைய இருக்கிறது, எல்லா பாஷையிலும் கொடுக்கப்பட்டது, எல்லா நபிமார்களும் கொடுக்கப்பட்டது என்பதை ஃபர்ஸ்ட் அறிந்து கொள்வோம். வேதங்களை குறித்து அடுத்தடுத்த செய்திகளை அடுத்தடுத்த வாரம் பார்க்கலாம்.